வணக்கம், காலை வந்தனங்கள். ஒரு சின்ன வாக் போய்கிட்டே இந்த வீடியோவை குயிக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். என்னடா வெயில் அடிக்குது, வெயிலாக இருக்குது, ஆனாலும் கண்ணாடி போட்டிருக்கேன், தொப்பி போட்டிருக்கேன், ஒன்றுக்கு ஒன்று மெச்சாகுது இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இப்போ வெயிலாக இருந்ததுக்கு, அதாவது சூரியன் தென்பட்டாலும் டெம்பரேச்சர் வெறும் 8 டிகிரியில் இருக்குது. ஸோ தி பில்ட் ஸ்ரீலங்கா, இலங்கை கட்டி எழுப்புவோம், இந்த பில் ஸ்ரீலங்கா இலங்கை கட்டி எழுப்புவோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான். ஒரு உண்மையான அபிவிருத்தி, உண்மையான டெவலப்மெண்ட் கிடையாது அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு. என்னடா இது, எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம இவன் நான் ஒரு மூலையில இருந்து எங்கேயோ இருந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இதை பில் பண்றதுக்கு, இதை செய்யறதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நியாயமான நினைப்பும் கூட, அதை நான் இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனால் நான் இப்படி சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சுற்றி வீடுகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த இடத்த சுற்றி வீடுகள் இருக்குது. ஒருவேளை இந்த ஏரியா, இந்த வீடுகள் இருக்கிற இந்த ஏரியா ஒரு வெள்ளத்தினாலேயோ, ஒரு இயற்கை அனர்த்தத்தினாலேயோ, ஒரு இயற்கை சீற்றத்தின் காரணத்தினாலேயோ எல்லாமே தரமட்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் எல்லாமே மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். உடனடியாக அங்கேருந்து இங்கேருந்து ஃபண்ட்ஸ் எடுத்து, அந்த அந்த கிடைக்கிற நிதி உதவிகளை வைத்து இதே இடத்தில் உடனடியாக எல்லாத்தையும் இருந்த மாதிரியே அல்லது இருந்ததை விட மேலாக கட்டி எழுப்புவது அல்ல உண்மையான சொல்யூஷன். அதுதான் என்னுடைய பாயிண்ட். டெம்பரரியா கட்டி எழுப்புவது இதே இடத்துல. இப்ப நீங்க இருக்கிறதுக்கு, இப்ப நான் இங்க இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடம் எல்லாமே இப்படி மூழ்கிருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல டெம்பரரியா நான் உயிர் வாழ்றதுக்கு உடனடி அவசர தேவைக்காக அதை கட்டி எழுப்புவது, அதை ரிப்பேர் செய்வது, அதை பழுது பார்த்து மீள் குடியமர்த்துவது என்பது அது ஒரு தற்காலிகமான டெம்பரரியான சொல்யூஷன் மாத்திரமே. அது உண்மையான அபிவிருத்தி, உண்மையான பில் ஸ்ரீலங்காவாக அமையாது. உண்மையான பில் ஸ்ரீலங்கா அல்லது உண்மையான அபிவிருத்தி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதை இருந்ததை விட பார்க்கிலும் உயர்த்தி கட்டுவது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த பகுதியில் இயற்கை சீற்றங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் இருந்து மக்களை அகற்றி சரியான ஏரியாக்கள்ல நீங்கள் மீள்குடியமர்த்துவது தான் உண்மையான அபிவிருத்தியாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால், நாளைக்கு திரும்ப இந்த மாதிரியான ஒரு இயற்கை அனர்த்தம் அல்லது இயற்கை சீற்றம் அல்லது வெள்ளம் அல்லது மண் சரிவு அப்படி ஒன்று நடக்குமாக இருந்தால், அதற்காக நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்னார். ஒன்று உயர்த்தி கட்டுவது அப்படி இல்லைன்னு சொன்னா, அப்படி நடக்கக்கூடிய ஏரியாக்களை நீங்க முற்றிலுமாக தவிர்த்து மக்களை பாதுகாப்பான நிலங்களில் மீள்குடியமர்த்துவது, பாதுகாப்பான இடங்களில் நீங்கள் வீடுகளை, காணிகளை அமைத்து கொடுப்பது, வீடுகளை கட்டி கொடுப்பதில் காணிகளை வழங்குவது, இது போன்ற முடிவுகள் தான் உண்மையான நிரந்தர அபிவிருத்தியாக அமையுமே தவிர, நீங்கள் இப்ப இருக்கிறத அப்படியே வெள்ளம் அடிச்சுட்டு போனதா திரும்ப அப்படி இப்படியே எல்லாத்தையும் திரும்ப இருந்த இடத்துலயே திரும்ப பிளேஸ் பண்றது, இருந்த இடத்திலே திரும்ப கட்டுறது என்பது ஒரு சரியான அபிவிருத்தியாக ஒருபோதும் அமையாது. நான் உண்மையிலேயே பாராட்டுறேன் உங்களுடைய மக்கள் வேலை செய்வதையும், ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்து, உண்மையிலேயே அரசாங்க ஊழியர்களை பார்க்கிலும், அரசாங்க உத்தியோகத்தர்களை பார்க்கிலும், ஆர்மி, நேவிஸ், போலீசார் அவர்களை பார்க்கிலும் மக்கள் தான், சாதாரண பொதுமக்கள் தான் மக்கள் உதவி செய்து இதை கட்டி எழுப்பி கொண்டிருப்பதை நான் வீடியோக்களில் பல இடங்களில் காண்கிறேன். அதற்கு என்னுடைய உண்மையான செல்யூட். உண்மையிலே அது எங்களுடைய ஒற்றுமையையும் நல்ல பண்பையும், உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தையும் காட்டுகிறது. அதை நான் ஒருபோதும் குறை கூறவில்லை. ஆனால் இதனுடைய மறுபக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். இதை நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்றதா நினைச்சிட்டு ஃபிக்ஸ் பண்றோம், ஓகே, டெம்பரரி மட்டும்தான் இந்த சொல்யூஷன்ஸ். ஆனால் உண்மையான சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாளைக்கு இது போன்ற ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் அல்லது ஏற்படும் பொழுது அதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தம் அப்படின்னு சொல்லி நான் எதை சொல்றேன் அப்படின்னா, ஃபுட், அதாவது அத்தியாவசிய பொருட்கள் சப்ளை செயின்ல ஒரு பெரிய களஞ்சிய சாலை இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று நடந்தால் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேத்துக்கு சரி, ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து சப்ளை பண்ணுவதற்கான எல்லா விதமான அத்தியாவசிய தேவை பொருட்கள் ஒரு இடத்தில் களஞ்சிய சாலை மாதிரி களஞ்சியப்படுத்தப்பட வேண்டும். நாளைக்கு இது போன்ற ஒரு அனர்த்தமோ, ஒரு சூறாவளியோ, ஒரு வெள்ளமோ வந்தால் அந்த இடம் பாதிப்படையாதபடிக்கு அந்த சரியான கட்டமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லது அந்த ஏரியாவை முற்றிலுமாக தவிர்த்து, இந்த ஏரியா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னா அந்த ஏரியாவை முற்றிலுமாக தவிர்த்து பாதுகாப்பான ஏரியாக்களில், பாதுகாப்பான இடங்களில் மக்களை மீள்குடியமைப்பு செய்ய திட்டங்கள் வகிக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு பெர்மனண்டான சொல்யூஷனாக அமையுமே ஒழிய, இப்பொழுது இருந்த இடத்துல குப்பை எல்லாத்தையும் அகற்றி, எல்லாத்தையும் கழுவி எடுத்து, உடஞ்ச ரோட்டை மறுபடியும் ரிப்பேர் பண்ணி ஒட்டு வேலை செய்வது உண்மையான அபிவிருத்தியாகவோ, உண்மையான இலங்கையை கட்டி எழுப்புவோம் என்ற ஒரு தொனியில் அமையாது என்பதுதான் என்னுடைய கருத்து.
அதனால வந்துட்டு நாட்டினுடைய உண்மையான அபிவிருத்தி என்ன அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா நம்ம ஆக்கள் வந்து ஊன்னா இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம், எல்லாம் கையெல்லாம் சேர்க்கிற மாதிரி எல்லாம் ஒரு பாட்டை போடுறது, அந்த பாட்டை 24 மணி நேரமும் ரேடியோவிலையும் டிவிலையும் மாறி மாறி போட்டு அங்கங்க ஆக்கள் கிளீன் பண்றதையும் கை கொடுத்து தூக்குறதையும் அந்த மாதிரி ஃபுட்டேஜஸ்களையும் இதுகளையும் எடுத்து எல்லாம் ஒன்றாக சேர்த்து மாஸ் மீடியாவில் பெருந்தொகையான ஆக்களுக்கு, அதாவது எங்களுடைய பொதுமக்களுக்கு பப்ளிஷ் பண்ணோன்னே நம்ம மக்களும் அடேங்கப்பா எல்லாம் உண்மையிலேயே நிறைய வேலை செய்யறாங்க, நிறைய செலவழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிடுறாங்க. என்னை பொறுத்தவரையில் எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான். ஏன்னா உண்மையான அபிவிருத்தி அப்படிங்கிறது வந்து இந்த 25,000 கொடுக்கறதோ 50,000 கொடுக்கறதோ, வீடுகளை கிளீன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதோ, இல்லாட்டி உங்களுக்கு வீடு கட்டித்தாரேன், வீட்டில் இருந்தவங்களுக்கு இவ்வளவு, தண்ணி வந்தவங்களுக்கு இவ்வளவு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை கொடுத்து அப்பப்ப தேவையான grocery பொருட்கள், தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து செட்டில் பண்ணி விடுறது இல்ல. அது உண்மையான அபிவிருத்தி இல்ல. நாட்டினுடைய அபிவிருத்தி அது வந்து ஒரு டெம்பரரி மெஷர். ஏன்னா இதுல உண்மையிலேயே இதனுடைய பின்னணியில கிடைத்திருக்கிற காசு, பின்னணியில கிடைத்திருக்கிற நிதி, நன்கொடைகள் பாரிய அளவு, இலங்கையே புரட்டி போடும் அளவுக்கான நிதிகள், நன்கொடைகள் கிடைத்திருக்கின்றன. ஜனாதிபதி நல்ல வேலைகளை, திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார், செய்து வருகிறார், மக்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறார், எல்லாமே சரி. ஆனா இங்கிருந்து எனக்கு பார்க்கும் பொழுது எல்லாமே குறுகிய நோக்கத்தோடு, குறுகிய மனப்பாங்கோடு செய்யற மாதிரி இருக்கா. 50,000 கொடுங்க, 75,000 கொடுங்க, 25,000 கொடுங்க அப்படின்னு சொல்றது சரி, நல்லது, உதவி செய்யும் மனப்பாங்கில் செய்கிறார், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தூர நோக்கில் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கை விடுக்கிறேன். அதிகாரிகளுக்கும் சரி, அரசியலில் உள்ளவர்களுக்கும் சரி, ஆட்சியில் உள்ளவர்களுக்கும் சரி, என்னுடைய கோரிக்கை வந்து சற்று தூர நோக்கோடு பாருங்கள். நாளைக்கு திரும்ப இது வந்தால், இன்னும் 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ இது போன்ற ஒரு அனர்த்தம் வந்தால் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஒரு இடம், ஒரு ஒதுக்கப்பட்ட இடம் வைத்திருக்கிறீர்களா? ஒரு 5 நாளைக்கு முன்னுக்கு உங்களுக்கு வந்து பாதிப்படையக்கூடிய இடங்களில் இருந்து மக்களை வெளியேற்றி இன்னொரு ஏரியாவில் தற்காலிகமாக சரி குடியமர்த்துவதற்கு ஏதாவது நடவடிக்கைகள் செய்திருக்கிறீர்களா? ஒரு சப்ளை செயின், அத்தியாவசிய பொருட்கள் 5 நாளைக்கு எங்களுக்கு ஒரு 50,000 பேருக்கு சப்ளை பண்றதுக்கு எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த களஞ்சிய சாலையிலிருந்து விநியோகம் ஹெலிகாப்டர் மூலமா இப்படி ஏற்படும் அனர்த்தங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நாங்க இப்படி ஒரு பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு மனப்பாங்கில் அபிவிருத்திகளை மேற்கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும். அதுதான் உண்மையான அபிவிருத்தி, அதுதான் தூர நோக்குடன் கூடிய உண்மையான அபிவிருத்தி என்றே நான் சொல்லுவேன். அது போக கட்டாயம் வெள்ளம் அல்லது இயற்கை அனர்த்தங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் வாழும் மக்களை அந்த இடத்திலிருந்து அகற்றி, ஆபத்தான இடங்களிலிருந்து அகற்றி நிரந்தரமாக அவர்களுக்கு வதிவிடம் வழங்கப்பட வேண்டும். உயர்த்தி கட்டுறதுக்கு அப்படி இல்லைன்னா அதற்கு ஏற்ற மாதிரி இப்ப ஜப்பான் மாதிரியான நாடுகள் பயன்படுத்துகின்ற மாதிரியான மெட்டீரியல் பயன்படுத்தி வீடுகளை, இடங்களை கட்டுறது இல்லை அப்படின்னு சொன்னா, நான் மீண்டும் மீண்டும் சொல்வது போல அந்த அனர்த்தங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் இருந்து அவர்களை வெளியேற்றி பாதுகாப்பான இடங்கள் எவ்வளவோ இருக்கு, அந்த இடங்களில் அவர்களை மீள் குடியமைப்பு செய்வதுதான் சரியான ஒரு தூர நோக்குடன் கூடிய ஒரு நிரந்தரமான அபிவிருத்தியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சோ இந்த மாதிரியான வீடியோக்கள், இந்த மாதிரியான முக்கியமான கருத்துக்கள், இந்த மாதிரியான உங்களை அபிவிருத்தி செய்வதற்காகவும் சரி, நாட்டை அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் உடையவராய் இருந்தாலும் சரி, நீங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ்களையும் பாருங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான கருத்துக்களை முடியுமான அளவு பரப்புவதன் மூலம் எங்களையும் நாட்டையும் நல்ல முறையில் கட்டி எழுப்புவோம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.